ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடொலி சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட். இந்த பிராண்டில் ஸ்பீக்கர் வாங்கணுன்னா கம்மியான ப்ரைஸில் இருக்கும். நார்மல் ஷாப்பில் போனால் கூட ஈஸியாகவே இது கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஜிப்ரானிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ லான்ச் பண்ணிக்கக்கூடிய ஜிப் பிரஸ்டீன் 2 அப்படின்ற 2.1 ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பீக்கரில் வந்து RGB லைட்டோட கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்ற குயிக் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னெல்லாம் வந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். 25 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய சப் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. சேட்டிலைட் 2 கொடுத்துருக்காங்க. 10 வாட்ஸ் அவுட்புட் வரும் ஒவ்வொன்றுமே. ஸோ டோட்டலாக 45 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய இந்த 2.1 ஸ்பீக்கர். டிவி, பிசி, லேப்டாப்பில் மாட்டுறதுக்கான ஆக்சிலரி கேபிள் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ரிமோட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான இந்த 25 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய சப் ஊஃபரை பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட ஃப்ரண்ட் பேனல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடு வந்துட்டு சாஃப்டாகவும் இன்னொரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சாஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வால்யூம் வைக்கிறீங்க, என்ன மோடு வச்சுருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கும். ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். பட் நம்மக்கிட்ட ரிமோட் இருக்குது, பெருசாக இதை நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு தெரியல. இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன ஹைலைட்டாக இதில் பார்க்கணும் அப்படின்னா RGB ஸ்ட்ரிப் லைட் வந்துட்டு சுற்றிலும் வந்து 3 சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபும் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்துட்டு மெமரி கார்டுக்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. சப் ஊஃபருக்கான அந்த வெண்ட் ஹோலும் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் FM ஆண்டனா கொடுத்துருக்காங்க. எனக்கு FM கேட்குறது பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு FM கேட்குறது பிடிக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்புட்டுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டில் சேட்டலைட் 2ஐயும் மாற்றுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக கீழே பாட்டமில் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்ஷன் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 10 வாட்ஸ் அவுட்புட் வர 2 சேட்டலைட்டையுமே பேக் சைடில் இருக்கக்கூடிய அவுட்புட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த ஸ்பீக்கரில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ளூடூத் மோட் இருக்குது. அனெக்சர் கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். USB SD கார்டு மூலியமாக பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக FM கூட இருக்குது. நீங்கள் டைரெக்டாக FMமும் இதில் கேட்டுக்க முடியும். அண்ட் ரிமோட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்குமே செப்பரேட்டான பட்டன்ஸ் இருக்குது. ஜென்ரலாக வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ் தனியாக இன்க்ரீஸ் பண்ணணும், டவுன் பண்ணணும் அப்படின்னாலுமே அதை தனியாக பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெபிளும் இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறதும் தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ கேட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் இது கேமரா மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களால் அந்த ஃபுல் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களால் ரியலைஸ் பண்ண முடியாது. பட் நான் கேட்டு பார்த்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது கேட்டு பார்த்த வரைக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லைவாக நானே வந்துட்டு கேட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் சென்னையில் வந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஃபோரம் மாலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஜிப்ரானிக்கோட ரீட்டைல் ஸ்டோர் இருக்குது. அங்கே நீங்கள் லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். லொக்கேஷன் உங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்லாம் 4500 ரேஞ்சில் போட்டிருக்காங்க. பட் இவங்களோட moneyvasool.com அப்படின்ற இவங்களோட ஓன் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3779 ரேஞ்சில் தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் ஃபோரம் மால் போனீங்க அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் பார்த்தே வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.